Hi friends, welcome to Creative Designers. In the video la actress Neha wear பண்ணிருக்க இந்த aari work blouse நாம எப்படி work பண்றதுன்னு பார்க்கலாம். First அதுக்கு neck portion இந்த மாதிரி க்ளோஸா இருக்க மாதிரி draw பண்ணிக்கலாம். நம்ம வரைஞ்சதிலே golden zari threadல double layer chain stitch பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்ம work start பண்ணும்போது zari threadல double layer chain stitch பண்ணிட்டு தான் start பண்ணனும். அப்பதான் stitchingக்கு கரெக்ட்டா இருக்கும். ஓகே இப்போ அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Next glue apply பண்ணிட்டு small sizeல இருக்க green color kundan stones paste பண்றேன். சேம் இதே மாதிரி நம்ம அந்த neck portion full-ஆ kundan stones paste பண்ணிக்கலாம். ஓகே அதுவும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Next அது கீழே ஒரு layer golden zari threadல chain stitch பண்ணிருக்கேன். ரெண்டு ஸ்டோனுக்கு நடுவுல கீழேயும் மேலேயும் ஒரு sugar bead வச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கீழே ஸ்டிட்ச் பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரி இப்போ மேலேயும் நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி நம்ம எல்லா ஸ்டோன்ஸ்க்கு நடுவுலயும் இந்த மாதிரி sugar bead வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமா கேப் விட்டு இந்த மாதிரி glue அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு ஸ்கொயர் ஷேப் clip stones paste பண்ணிக்கலாம். இது டிசைன் பார்க்கிறதுக்கு ஒரு ரிச் லுக் கிடைக்கும் நமக்கு. சேம் அந்த neck portion ஃபுல்லா இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிரலாம். அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ திரும்பவும் கீழே ஒரு லேயர் செயின் ஸ்டிட்ச் பண்ணியிருக்கேன் clip stones கீழே. இந்த green color stone workம் bead workம் பண்ணல சேம் அதே நம்ம இந்த செயின் ஸ்டிட்ச் கீழேயும் கொடுத்து பண்ணிரலாம். ஓகே அதுவும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த செயின் ஸ்டிட்ச் கீழே ஒரு லக்ஷ்மி காயின் வச்சிட்டு அதில் ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும். நீடில் கீழே இருந்து மேலே எடுத்துடலாம். எடுத்துட்டு நீடில் ஒரு sugar bead எடுத்துட்டு இப்போ எடுத்த இடத்துல நீடில் திரும்பவும் கீழே இன்சர்ட் பண்ணிடலாம். அந்த ஹோல்ஸும் மறைஞ்சிரும். நம்ம பீடும் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அந்த இடத்துல. சேம் அதே மாதிரி இன்னொரு காயின் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். ஹோல்ஸ் இருக்கும். கீழே நீடில் இந்த மாதிரி மேலே எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ ஒரு பீடு எடுத்து அதில் வச்சு கீழே இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம அந்த neck portionல ஃபுல்லா காயின் வச்சு வர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிரலாம். clip stone work காயின் வர்க்லாம் கொடுக்கவும் neck டிசைன் பாருங்க ரொம்பவே அழகா இருக்கு. வாங்க இப்போ ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவ் போர்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் கீழ் போர்ஷன்ல இந்த மாதிரி golden zari threadல செயின் ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன். அதுக்கு கீழே காயின் வச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். neck portionல ஸ்டிட்ச் பண்ணல சேம் அதே process தான். இங்கேயும் காயின் வச்சு நம்ம ஃபுல்லா ஸ்டிட்ச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிரலாம். சென்டர்ல glue அப்ளை பண்ணிட்டு ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் 1 inches கேப்ல இந்த மாதிரி கிராஸா லைன் டிரா பண்ணிக்கலாம். அதர் சைடுலயும் இதே மாதிரி 1 inches கேப்ல டிரா பண்ணிக்கலாம். டிரா பண்ணிருக்க லைன்ஸ் எல்லாம் ஃபுல்லா golden zari threadல செயின் ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். ஓகே அது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைட்டா இந்த ஒரு லைன் பாக்ஸ் ஃபுல்லா பெரிய சைஸ் சக்ரீஸ் வச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். ஒரு சக்ரீஸ்லயும் 3 ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி சக்ரீஸ் வச்சு நம்ம அந்த லைன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் சக்ரீஸ்ல சென்டர்ல ஃபுல்லா glue அப்ளை பண்ணிருக்கேன். அப்ளை பண்ணிட்டு green color kundan stones paste பண்றேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ். நெக்ஸ்ட் இப்போ இந்த லைன் ஃபுல்லா காயின் வச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். ஒரு லைன் ஃபுல்லா சக்ரி வர்க் இருக்கும். ஒரு லைன் ஃபுல்லா காயின் வர்க் இருக்கும். ஓகே அது ஃபுல்லா இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நேர்ல பார்க்கிறதுக்கு இன்னுமே ரொம்பவே அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு இந்த டிசைன். காயின்ஸ் வச்சு வர்க் பண்ணிருக்கிறதுனால ரொம்பவே கிராண்டா இருக்கு பார்க்கிறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ப்ளவுஸோட ஓவரால் வியூஸ் பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எனக்கு கால் இல்லைனா மெசேஜ் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் நெக்கில் ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி போடும்போது நமக்கு சோக்கர் போட்ட எஃபெக்டில் இருக்கும். நமக்கு ஜுவல்ஸ் கூட தேவை இருக்காது. ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.